ஹாய். லாஸ்ட்டு ஜனவரியில் ஐ மீன் 2025 ஜனவரியில் நம்ம வியட்நாம் ட்ரிப்பு போயிருந்தேன். அதை பற்றின வீடியோஸ் போடும்போது அதில் நிறைய குறைகள் இருந்தது. தேவையில்லாமல் வீடியோஸ்லாம் ரொம்ப லென்த்தியாக இருந்தது. இப்போ அகைன் தாய்லாந்து ட்ரிப்பு வந்திருக்கேன். தாய்லாந்துனா பேங்காக் பட்டாயா கிடையாது. இது சவுத் ஆஃப் தாய்லாண்டு, ஃபுல்லாகவே கடல், ஐலாண்ட்ஸு, தீவுகளை சம்மந்தப்பட்ட மாதிரி இடங்களுக்காக வந்திருக்கோம். இது வரதுக்காக திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி நேராக சிங்கப்பூர் ஏர்போர்ட் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டோட ஒரு டூர் ஒன்று தனியாக பண்ணியிருக்கேன். அது சிங்கப்பூர் ஏர்போர்ட் டூர்னு ஒரு வீடியோ லிங்க் ஒன்று தனியாக நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். மெயின் இந்த தாய்லாந்து போகலாம் வாங்க அப்படிங்கிற ஒரு ட்ரிப்பில் மொத்தம் நம்ம 5 ஐலாண்டை கவர் பண்ண போகிறோம். அதில் கிராபி ஒரு மெயின்லேண்டு. இங்கேருந்து நம்ம கோலாண்டா போகிறோம். கோலாண்டாலேருந்து ஃபீஃபிலேருந்து கோயவோ நொய்லேருந்து புக்கெட்டுங்கிறது கடைசியாக ஒரு இடத்துக்கு போகிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் 2, 3 நாள் 4 நாள் அந்த மாதிரி ஸ்டே பண்ண போகிறோம். மொத்தம் இது ஒரு 15 நாள் ட்ரிப்பு. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் தாய்லாந்தை பற்றி, சதர்ன் பார்ட் ஆஃப் தாய்லாந்தை பற்றி தெரியாத நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோஸ் ரொம்ப லென்த்தியாக இருக்க போகிறதில்ல, ஒரு 5 to 10 minutes தான். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டு முடிச்சிடுறேன். வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி இப்போ நம்ம கிராபி வந்தாச்சு. கிராபியில் ஃபஸ்ட்டு நான் தங்கியிருக்க ரூம் ஹார்வெஸ்ட் ஹவுஸு. இங்கே வந்தாச்சு. தாய்லாந்து வர்றதுக்கு ப்ரிப்பரேஷனில் மெயினாக இந்தியன்ஸில் சில பேர் பண்ணுற தவறுகள் 2 தான். ஒன்று கரன்சி கன்வர்ஷனு. கரன்சி அங்கேயே லோக்கல்லையே நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ எல்லா மேஜர் சிட்டிஸ்லேயுமே ஃபாரெக்ஸ் சர்வீசஸ் நிறைய இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த ஃபாரெக்ஸ் பெஸ்ட்டோ பார்த்து அங்கேயே ஒரு 10,000 பாத்தோ 15,000 பாத்தோ, ஏன்னா 50,000 பாத் வரைக்கும் நம்ம இந்தியன்ஸ் இங்கே தாய்லாந்துக்குள்ளே கொண்டு வரலாம். கரன்சியாகவே கொண்டு வரலாம். நீங்கள் பாத் மாற்றும் பொழுது அங்கே பில் வாங்கிக்கோங்க. அந்த பில்லை கையில் எடுத்துகிட்டு நீங்கள் கேரி பண்ணலாம். என்னையெல்லாம் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே எவ்வளோ கேஷ் கேரி பண்ணுற அப்படின்னு யாரும் கேட்கல. அடிஷ்னலாக கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் எனேபிள்டு ஒரு கிரெடிட் கார்டு ஒன்றோ இல்லை ஒரு டெபிட் கார்டோ ஒன்று கையில் எடுத்துக்கிட்டால் போதும். மற்றபடி தாய்லாந்து வர்றவங்கலாம் பெரிய ப்ரிப்பரேட்டரி மெயில் போட்டு இதை எடுத்துகிட்டு போ, அதை எடுத்துகிட்டு போ, ஏடிஎம்மில் அப்படி விட்ரா பண்ணாதீங்க, இப்படி விட்ரா பண்ணாதீங்கன்னு போட்டு பயங்கரமாக குழப்பிட்டு இருக்காங்க. அவ்வளோலாம் குழப்பிக்க தேவையில்லை. ஒரே விஷயம், அங்கேயே நம்ம ஐஎன்ஆரை கொடுத்து நம்ம அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தாய்லாந்து கரன்சி தாய் பாத்தா மாற்றிக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான்ஸ் அவர் நீடு. எதுக்கு ஒரு எமர்ஜென்சி பேக்கப்புக்காக ஒரு இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் எனேபிள்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கையில் இருந்தால் போதும். முக்கியமான விஷயம் டிடிஏசின்னு ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மே 1 2025 மே 1 தாய்லாந்து டிஜிட்டல் அரைவல் கார்டு. அதர் தென் தாய் நேஷனல், வெளிநாட்டிலேருந்து யார் தாய்லாந்துக்குள்ளார வந்தாலும் அதை ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கணும். நான் மேக் மை ட்ரிப்பில் தான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேயே எனக்கு இந்த டிடிஏசி அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சிது. 118 ரூபா ஜிஎஸ்டி மட்டும்தான் கட்டினேன். 1 ரூபா நோ ஃபீ. அவங்களே ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் தாய்லாந்து கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. அதுலேயும் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணி இந்த டிடிசி வாங்கிக்கலாம். இது அங்கே வாங்காமல் நம்ம இங்கே வந்தோம்னா ஏர்போர்ட்டில் இமிகிரேஷன் கிளியரன்ஸுக்கு முன்னாடி ஒரு பெரிய க்யூ இருக்கும். அந்த க்யூவில் இருந்தால் கிளியர் பண்ணுற மாதிரி வரும். நான் ஃப்ளைட்டை புக் பண்ணியிருந்தது திருச்சி டு சிங்கப்பூர் டு கிராபி, அண்ட் தென் பேக் கிராபிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து மறுபடியும் திருச்சிராப்பள்ளி. டோட்டலாக என்னோட டிக்கெட்டோட விலையை பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் 15,125 ரூபா தான். ஸோ இது ஆனால் நான் 4 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணேன். ஸோ எனி ஃப்ளைட் டிக்கெட் ரொம்ப அட்வான்ஸாக புக் பண்ணுறது நல்ல சேவிங்ஸ் நிறைய நமக்கு கிடைக்கும். ஸோ அதையும் ஒன்று மனசில் வச்சுக்கோங்க. அடுத்த டைம் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக்கிங் சம்மந்தமாகவோ, டிடிஏசி சம்மந்தமாகவோ, இல்லை ஃபாரெக்ஸ் கரன்சி கன்வர்ஷன் சம்மந்தமாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அதை கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி கிராபி ஃபஸ்ட்டு டே. இன்றைக்கி ஈவினிங் நம்ம அவுனாங் பீச் போக போகிறோம். அவுனாங் பீச்சில் ஒரு ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி ஒன்று எடுத்துகிட்டு ஆஸ் யூஷுவல் எக்ஸாட்டிக் டின்னர் ஒன்று பண்ணணும். எக்ஸாட்டிக் டின்னர்னால் என்னன்னு தெரியல. அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அதில் என்ன இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, சாப்பிட்றதுங்கிற ஒரு முடிவில் தான் வந்தோம். இன்றைக்கி சிங்கப்பூர் ஏர்போர்ட் டூர் எடுக்கும்பொழுது அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் பண்ணேன். பட் அது ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்கனால அதை நான் வீடியோ எடுக்கலை. அங்கே நான் 7-Eleven ஸ்டோர் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்கு உள்ளார இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. சிங்கப்பூரில் ஒரு லேஓவரோ இல்லை ஒரு டிரான்சிட்டில் மாட்டுறவங்க சிங்கப்பூரில் சாப்பிட்டு தான் ஆகணும் ஏர்போர்ட்டுக்குள்ளார அப்படின்னு அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே சாப்பிட்டு தான் ஆகணும்னு ஒரு சூழ்நிலை இருக்கவங்க 7-Eleven ஸ்டோர் ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் ஆப்ஷனு. அதை ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் நிறைய ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட பட்ஜெட் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து பண்ணலாம். எனக்கு சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் பெரிய எக்ஸாட்டிக் டிஷ் ஒன்று ட்ரை பண்ண ஐடியா கிடையாது. பொதுவாகவே ஏர்போர்ட்டுக்குள்ளார ட்ரை பண்ணாமல் இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது, பாக்கெட் ஃப்ரெண்ட்லி. அதனால் அப்படியே வந்தாச்சு. ஸோ இப்போ ஈவினிங் நான் ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி போகிறேன். அந்த மாதிரி இந்த 15 நாள் ட்ரிப்பில் நிறைய மசாஜஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். வேரியஸ் டைப் ஆஃப் மசாஜஸ். தாய்லாந்து வந்தாலே மசாஜ்னாலே நம்மளால நினைக்கிறது வேறு. நான் ஆக்சுவலாக அப்படி மீன் பண்ணலை. இது எல்லாமே நான் வந்திருக்கிறது எல்லாமே ஒரு அத்தன்டிக்காக ட்ரெடிஷ்னலாக இங்கே தாயில் லோக்கலில் இருக்கவங்கள்ட்ட கேட்டு எது ரொம்ப டீசெண்டாக இருக்குமோ அந்த மாதிரி இடங்களுக்காக போய்
மசாஜ் பண்ண போகிறேன். அந்த மசாஜஸ் எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு வாங்கி ஃபுல்லாகவே, அதாவது அவங்களோட ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்கிறத ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி ஷூட் பண்ண பர்மிஷன் கிடச்சிதுன்னா அதையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். மற்றபடி தாய்லாந்து, சவுத்து தாய்லாந்து, இந்த கிராவி, புக்கெட்டு, இந்த பிஃபி, இந்த ஏரியாவில் ஏதாவது ட்ரிப்பு பிளான் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா இந்த ட்ரிப் நான் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஸோ இந்த ட்ரிப்லேயும் நிறையா வந்து வெரைட்டியான சாப்பாடு ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ என்னோடய மெயின் ஹைலைட்டே அதுதான். எனக்கு ட்ராவல் பண்ணணும், நிறைய இந்த லோக்கல் மக்களாக கலந்து அவங்களோட உணவு சாப்பிடணும், அவங்களா ஜெல்லாயிடணும். ஒரு 15 நாள் நான் வந்து இந்தியன் கிடையாது, நான் தாய்லாந்துக்காரனாக மாற போகிறேன். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். see you all, bye. அப்புறம் முக்கியமான விஷயம், அந்த மருதாணி விற்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் ஃபேவரேட்டு. பட் பர்டிகுலர்லி இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வரதுக்கு முன்னாடி இதை நான் எப்பயுமே வியட்நாம் ட்ரிப்லையும் பார்த்துருப்பீங்க, இருந்திருக்கும். இந்த ட்ரிப்புக்கும் நான் அதை வச்சுட்டு தான் வந்தேன். இதுக்கு காரணம் வந்து சும்மா ஜஸ்ட் வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன், அவ்வளோதான். பார்க்குறவங்க இது என்னதுன்னு கேட்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு நெயில் பாலிஷை தவிர வேறு எதுவும் புதுசாக தெரியாது. ஸோ இது இருந்தால் வந்து பார்க்குறவங்க எல்லாருமே வந்து வாட் இஸ்ன்னு கேட்பாங்க. நம்ம ஒரு இன்ட்ராக்ஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் வச்சுட்டு வரேன். பட் என்னோட ஃபேவரேட் வந்து மருதாணி வைக்கிறது, லெஃப்ட் ஹேண்டில் மட்டும் எப்பயும் வைப்பேன். ஸோ அது இந்த முறையும் வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் see how it works. அப்புறம் தாய்லாந்தோட டார்க்கர் சைடு ஒன்று இருக்குது, அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி. வந்து கிளப்பு, பப்பு, டிஸ்கோதே, கேர்ள்ஸ், பார், பப். ஸோ அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. எந்த அளவுக்கு இங்கே சூழ்நிலை அமைதுன்னு தெரியல. லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். see you all, bye.